ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் எங்கே இருக்கோன்னா ஒரு பெரிய குளத்தில் இருக்கோம். அதாவது எதுக்குன்னா வைல்டு கப்பீஸ் பிடிக்கிறதுக்கு. ஸோ வைல்டு கப்பீஸ் யாரும் பார்த்ததில்ல எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த குளத்தில் பிடிச்சி உங்களுக்கு காட்டி தரேன் வைல்டு கப்பீஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜெபின். ஸோ இவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இது எந்த இடம் இது? பறக்குந்து சாத்தங்கோடு மாத்தாண்ட பக்கத்தில். ஸோ இந்த பாட்டில் தான் கப்பீஸ் இருக்குது. ஸோ வைல்டு கப்பீஸ் எல்லாமே. ஸோ நம்ம பார்க்கலாம், பிடிச்சி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படிங்க இருக்கா இருக்கா மீன்? தண்ணி வந்து ரொம்ப குளத்தில் தண்ணி வற்றி இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணி இருந்தது தான் மீன் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து இப்போது தண்ணி கம்மியாக இருக்கிறனால அந்த கொக்கு வேறு மீனுங்க எல்லாமே அந்த குட்டி குட்டி மீனுங்களை சாப்பிடும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும். உள்ளே இறங்குறது ரொம்ப கஷ்டம், சகதி அதிகமாக இருக்கும். அதனால் உள்ளே இறங்க முடியாது. நம்ம மேலே இருந்து தான் பார்த்து தான் பிடிக்கணும். பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்ட்டு. சும்மா ஒரு வலை போடுங்க, இதுக்கு உள்ள அந்த இதுக்குள்ளே பாசிக்குள்ளே வலையை போட்டு பாருங்கள். கிடச்சாது இல்லை? கிடச்சா இந்த போகுது பாருங்க. போகுது. பார்த்தீங்களா? மாட்டிச்சு. ஒரு கப்பி மாட்டிடுச்சு பாருங்கள். வைல்டு கப்பி. பார்த்தா யாரும் கப்பிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், யாருமே சொல்ல மாட்டாங்க. இதான் வைல்டு கப்பி பாருங்கள். கலர் இருக்காது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து கிளாஸில் போட்டு பார்க்கலாம் அதோட சைடு வியூ எல்லாமே. பாருங்கள், தான் வைல்டு கப்பி. அடுத்த அதில் போடுங்க பாருங்கள். இதுலேயும் கிடச்சிருக்கு. இந்த இருக்குது பாருங்கள். இதில் இது கப்பீஸ் கிடையாது. எது? இது வந்து இந்த குட்டியாக இருக்குல்ல, இது வந்து கப்பீஸ் கிடையாது. இது வந்து ஸ்லோப்பியாவோட குஞ்சில். ஆமாம், இது ஸ்லோப்பியாவோட குஞ்சு. இது வந்து ஸ்லோப்பியா மீனோட குஞ்சு. ஸ்லோப்பியா. ஓகே. அதுதான் அந்த கப்பீஸில். ஆமாம், நம்ம இதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் தான் ஆமாம் கப்பீஸ். இதெல்லாம் தான் கப்பீஸ் குஞ்சு இல்லை. இது வந்து இந்த சிலேபி மீன் சொல்லுவாங்க, அந்த அதோட குஞ்சு இல்லை. ஸோ கப்பி கிடச்சிருக்கு. ஒரு 4 மீன் கிடச்சிருக்கு திரும்பவும். ஸோ அதை நம்ம நெட்டில் போட்டு முதல்ல கவரில் அடைச்சிடலாம். அது என்ன மீனுக்கு கிடச்சதெல்லாம்? இது எல்லாமே வந்து ஜிலேபி மீனோட குட்டி. ஜிலேபி மீனோட குட்டி இல்லை, ஜிலேபி இது சிலோப்பியான்னு சொல்லுவாங்க இல்லை. ஆமாம், அந்த மீனோட குட்டிங்க. இது வந்து இந்த ஏரியாவில் உள்ள வந்து கொஞ்சம் பெரிய ப்ரீடில். லோக்கல் ஜிலேபியில் 2 டைப் உண்டு. ஒன்று வந்து மீடியம் சைஸில் வளரக்கூடியது, இன்னொன்று வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் வளர வேண்டியது. இது வந்து பெரிய சைஸில். ஆமாம், அதாவது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போது இந்த சைஸ் வந்துட்டு லைட்டு ஆரஞ்சு கலர்லையும் ரெட் கலர்லையும் இருக்கும் மேலு. ஆனால் இந்த சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு என்ன ஆகும், மேல் வந்து பிளாக் கலர்லையும் டார்க் பிளாக் கலர்லையும் டார்க் ரெட் கலர்லையும் இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வளராது. இது வந்துட்டு நல்ல சைஸாக கிட்டத்தட்ட அதில் இருக்கிறது. இன்னொரு மீன் அது என்னது? சின்னது இல்லை, எல்லாமே இது எல்லாமே ஜிலேபி மீனோட. அந்த 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 அங்கே இருக்குது பாருங்க. ஆமாம், அங்கே தான். கிட்டத்தட்ட ஒரு 50 மீனாவது இருக்கும் இல்லை, குட்டி மீன். கொஞ்சம் மேலே எடுங்க, வலையை பார்க்கலாம். இங்கே கொண்டு வாங்க பாருங்கள், எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஜிலேபி மீனோட குட்டிங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சைஸ் ஒரு கிலோக்கு மேலே வளரும் எல்லாமே. இல்லை, 1 கிலோ வராது. ஒரு 300 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி. 300 கிராம் 400. நார்மலாகவே ஒரு ஸ்லோப்பியானா ஒரு 150 கிராம் 200 கிராம் வரும். ஆமாம், இது வந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி வரும். ஜிலேபி மீன் எல்லாம் கவரில் பேக் பண்ணலாம். எல்லாம் குட்டி மீனையும் இதில் விட்டுருங்க. அப்படி அடியில் கொஞ்சம் மண் இருக்குது.
இந்த மண்ணை பிடிச்சிருங்க, பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படி கமத்திடுங்க இதை. பாருங்க ஜிலேபி மீன் குட்டி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் கிட்ட கிடச்சிருச்சு. இது பாண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து கப்பி மீன் நம்ம பிடிச்சிட்ருக்கோம். பெரிய மீன். அது என்ன மீன் அது? காட்டுங்க, கொஞ்சம் பக்கத்தில் கொண்டாங்க. இது வந்து நாட்டு விரால். நாட்டு விரால்ல? நாட்டு விரால் மீன் குஞ்சு பாருங்க, நாட்டு விரால் மீன் எப்படி இருக்குன்ட்டு. நாட்டு விரால் குஞ்சு. அதை கொஞ்சம் பிடிங்க. பாருங்க விரால் மீன் குஞ்சு பாருங்க. இது வந்து இந்த ஏரியா சைடு ஏரியாவில் வந்து இந்த சிலோப்பியா ஜிலேபி மீனோட குட்டிகளை சாப்பிட வேண்டி வந்தது. ஆமாம், பாருங்க எப்படியும் ஒரு விரல் சைஸ்க்கு மேலே இருக்கும். இது இது ஒரிஜினல் நாட்டு. ஆமாம், நாட்டு விரால். இதை பாருங்கள், இதான் வந்து வைல்டு கப்பீஸ். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மேல் ஃபீமேல் இது இருக்குது பாருங்கள். இந்த ஃபின் வந்து ஆமாம், ஃபின் வந்து இருக்கிறது மேல். ஸோ கலர் இருக்காது. இதெல்லாம் சின்ன சைஸ் தான், இன்னும் கொஞ்சம் வளரும். நம்மக்கிட்ட ஒரு 4-5 பீஸ் தான் கிடச்சிது. ஸோ கலர் இருக்கிறதும் இருக்குது. இது வந்து கலர் இல்லாமல் உள்ள கப்பீஸ் தான். இது வந்து ஒரிஜினல் கப்பீஸ். இதுதான் வந்து வைல்டு கப்பீஸ். இதெல்லாம் தான் வந்து எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்தது. ஸோ அதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கப்பீஸ். ஸோ நம்ம இதை கீழே விடலாம், நம்ம பார்த்தாச்சு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் கலரில் இருக்கிற கப்பீஸும் நம்ம அடுத்தது வேறு வீடியோவில் நம்ம எடுக்கலாம், வேறு பிளேஸ்லேருந்து எடுக்கலாம். சரி விடலாம், அதை போட்டோம். போகுது, எல்லாம் டல்லாகிடுச்சு.